இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாமளும் அந்த சமையல்காரிக்கு எதிரா என்னென்னமோ செஞ்சு பாக்குறோம். ஆனா எதுலயும் நம்மளால ஜெயிக்க முடியலையே. கடைசியில எல்லாமே அவளுக்கு சாதகமா போய் நம்மளுக்கு பாதகமால வந்து முடியுது. அப்போ அந்த சமையல்காரிய நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா ஆண்டி? நாம அவகிட்ட இப்படி கண்டினியூஸா தோத்துட்டே தான் இருக்க போறோமா? வெற்றியும் தோல்வியும் ஒருத்தருக்கு மட்டுமே நிரந்தரம் இல்ல மித்ரா. சிலந்தி கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்ட ராபர்ட் ரூஸ், 17 முறை மனம் தளராம படையெடுத்து போய் ஜெயிச்ச கஜினி முகமது, இவங்கெல்லாம் தான் நம்ம இன்ஸ்பிரேஷன். ஆனா அவ அந்த சீட்டுல அகிலா தலைக்கு ஆபத்து வரும்னு சரியான விஷயத்தை தான் எழுதி கொடுத்திருக்கான்னு அகிலாக்கு புரிய வச்சுட்டா போதும். மத்தத அகிலா பாத்துக்குவா. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் ஆண்டி? அகிலா நான் சொல்றத நம்பி சமையல்காரி ஜாதகத்தை கையில எடுத்துட்டா, அதுக்கப்புறம் உன் ஜாதகம் பொய்யுங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு அத நோண்ட ஆரம்பிச்சிருவா. பட்டம்மா உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே நான் வெளியில போனேன். அப்புறம் எப்படி பெரிய தம்பி கூட நீ கார்டனுக்கு போன? என்ன கோல்மால் நடந்துச்சு? பட்டம்மா ஏதாவது வேலைன்னு சொல்லிட்டு உன்னை தனியா விட்டுட்டு போயிடுச்சா? இல்ல பட்டம்மாவை நீயே வெளியே அனுப்பிட்டியா? பட்டம்மாவை நான் வெளியே அனுப்பலப்பா. அப்ப பெரிய தம்பியே வந்து பட்டம்மாவை வெளியே அனுப்புனாரா? நம்ம தகுதியை மீறி மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்காதேன்னு நான் உனக்கு தான் சொல்ல முடியும், மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது பார்வதி. கவலைப்படாதக்கா. அப்பா மாமாவை மத்த பெரிய இடத்து பசங்க மாதிரி நடிச்சிட்டு பேசிட்டு போறாருக்கா. ஆனா மாமா உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு அப்பாவுக்கு தெரியாதுக்கா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டாருக்கா. எல்லாத்தையும் மாமா பார்த்துப்பாரு. நீ தைரியமா இருக்கா? என்ன அருண், ஏதோ பலமான யோசனையில இருக்க போல இருக்கு. ஆமா ஐசு, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன, ஆபீஸ் விஷயமா யோசிச்சுட்டு இருந்தியா இல்ல நம்ம வீட்டு விஷயமா யோசிச்சுட்டு இருந்தியா? வீட்டு விஷயமா, அதுவும் இந்த வீட்டோட மருமக விஷயமா யோசிச்சுட்டு இருந்த ஐசு. என்ன சொல்ற அருண்? இந்த வீட்டோட மருமகனா நானா இல்ல மித்ராவா? யார பத்தி யோசிச்சுட்டு இருந்த? சொல்ற ஐசு. ஆமா, இந்த மித்ராவை பத்தி நீ என்ன நினைக்கிற? திடீர்னு மித்ராவை பத்தி ஏன் என்கிட்ட இப்படி கேக்குற? காரணமாத்த ஐசு, நீ ஓப்பனா சொல்லு. மித்ரா இந்த குடும்பத்துக்கு மருமகளாகிற தகுதி இருக்கா இல்லையா? நீ ஓப்பனா சொல்லுங்கிறதுனால நானும் என் மனசுல உள்ளத ஓப்பனாவே சொல்லிடுறேன் அருண். ஜாதக பொருத்தத்தை தவிர மித்ரா கிட்ட வேற என்ன தகுதி இருக்கு இந்த வீட்டு மருமகளா ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அப்படி சொல்லு என் செல்லமே. மொத்தத்துல அன்பு, கருணை, பாசம் இதோட மொத்த உருவமா இருக்கணும். ஆஹா, ஐசு சொல்ற அத்தனை குணமும் பார்வதி கிட்ட தானே இருக்கு. ஐசு வாயிலிருந்தே பார்வதி பேரை வர வைப்போம். நீ சொல்ற மாதிரிலாம் இப்ப எந்த பொண்ணு இருக்காங்க ஐசு? அப்படியே இருந்தாலும் எங்கன்னு போய் தேடுறது? அதெல்லாம் பொறுமையா தேடுனா கண்டிப்பா கிடைப்பாங்க அருண். இவ வாயிலிருந்து பார்வதி பேரை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளே சொல்லுவோம். நான் பார்த்த வரைக்கும் நீ சொல்ற குணம் எல்லாமே கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கிற பொண்ணு நம்ம பார்வதி தான் ஐசு. ஐசு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா ஆமான்னு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன குணம் எல்லாம் பார்வதி கிட்ட அப்படியே இருக்குதா? ஆனா ஆதிய கல்யாணம் பண்ணிக்க அந்த குணம் மட்டும் போதுமா? ஆதிக்கு மனைவியா இருக்கணும்னா நல்லா படிச்சிருக்கணும். ஆண்டி எதிர்பார்க்கிற மாதிரி அந்தஸ்துல நமக்கு சரிசமமா இருக்கணும். நல்ல பரம்பரையை சேர்ந்தவங்களா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம், இது அவர் எப்படி எடுத்துக்கிறாரு, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு. இதனால அவர் டிஸ்டர்ப் ஆகியிருந்தாருன்னா நான் சொன்னதை அவர்கிட்ட வேற விதமாக கன்வே பண்ணிடுறேன். ஸோ நீ அப்பாவும் நினைச்சலாம் கவலைப்படாத. சரிங்க மாமா. அம்மா, வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்த என்ன எதுக்காக அம்மா முன்னாடி திடீர்னு எந்திரிச்சு நடக்க சொன்னீங்க? இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் உன்னை நடக்க வைக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் எதிர்பார்க்காம அம்மா வந்துட்டாங்க.
அம்மா மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு முழுசாக தெரியல. அவங்க மனசை டைவர்ட் பண்ணதான் உன்னை நான் எழுந்து நடக்க சொன்னேன். அது மட்டும் இல்லை, உன்னால் நடக்க முடியுன்ற நம்பிக்கை என் மனசில் இருந்துச்சு. என் நம்பிக்கை வீண் போல, நீ நடந்ததை காப்பாத்திட்ட. ஆனா தினம் தினம் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. உன்னோட வீக்னஸ் சூதாட்டம் தானே? அதுவும் எனக்கு தெரியும். நான் ஒருத்தர் விலை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க விலை போவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விலையே பேசுவேன். இது வெறும் அட்வான்ஸ் தான். இதை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற வழி நீ முடிச்சு கொடுத்தா மறுபடியும் நீ வில்லா வீட்டுக்கே போகலாம். சொகுசுக்காரும் உனக்கு சொந்தமாயிடும். என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். ஏண்டி மூஞ்சி அப்படி வச்சு முறைச்சிட்டு இருக்க? ஹ, வரவேற்புனா நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு சிறப்பான வரவேற்பு இல்ல. ஏண்டா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரோன்னு நினைச்சு அவ இன்னைக்கே தெரிச்சு ஓடுற மாதிரி வரவேற்பு. அப்பதானே நம்ம மேல பயம் இருக்கும். அதுக்குதான். அத்த, நீங்க அப்படி வரீங்களா? அதுக்கு என்ன, சிறப்பான வரவேற்பு கொடுத்துருவோம். அத்த, பார்வதி வரா. வரட்டும் வரட்டும். என்னது, வனஜா அம்மாவும் உமா அம்மாவும் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன, நாம நம்ம வேலையை பார்க்கலாம். அங்கே நில்லு பார்வதி.